அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு சமையல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான ஆட்டு தலக்கறி கிரேவி தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆட்டுத்தலை வாங்கி கடையிலேயே வக்கிட்டு பீசஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஆட்டு தலைக்கு நல்ல பெரிய வெங்காயமாக பல்லாரி வெங்காயம் 2 தக்காளி 2 பச்சை மிளகா, கை நிறையா மல்லி புதினா, 2 சோத்து இலை எடுத்திருக்கேன், 4 துண்டு பட்டை, 4 துண்டு ஏலக்காய், ஒரு 6லேருந்து 7 லவங்கம் எடுத்துக்கோங்க, 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 6 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இது கொஞ்சம் கூட வத்தா போடணும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு சோத்து இலையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு பச்சை மிளகாய் மல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டுத்தலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 6 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 3 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் விட்டு மூடி போட்டு விசில் விட்டுருங்க. 7 to 8 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு மேலே வந்து மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான ஆட்டுத்தலை கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நெய் சாதம், தேங்காய் பால் சாதம், பருத்தி கொட்டை சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாவோடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.